எல்லா மகான்களும் கடவுளை பற்றி பேசாத ஒரு மகானும் உலகத்தில் பிறக்கல. எல்லா மகான்களும் கடவுளை பற்றி பேசிக்கிறான். அதே நேரத்தில் கடவுளை மட்டும் தேடுங்கன்னு யாரும் சொல்லல, உலக வாழ்க்கையில் வாழணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவனால முடியல. நான் அதனால நம்ம சீடர்களுக்கு சொல்லுவேன், எல்லாரும் வந்து ஒரு வித வாழ்வு வாழ்வாங்க, ஆனால் நம்ம சீடருங்க 20 வாழ்வு வாழணும் அப்படின்னு. ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான், உலக வாழ்க்கை தான் போதும், அதெல்லாம் சம்பாதிக்கணும், அதான் பொண்டாட்டி புள்ளக்குட்டி அதுதான் சுகம் அப்படின்னு ஒருத்தன் வாழ்ந்துருவான். ஒருத்தன் என்ன பண்ணுவான், குடும்பம் வேணா, குழந்தை வேணா, குட்டி வேணா, நான் கடவுளை தேடி போறேன்னு ஒருத்தன் வாழ்ந்துருவான். அது ரெண்டும் ஒரு விதமான, இது எல்லாராலையும் முடியும். ஆனா குடும்பத்தையும் பார்த்து கடவுளையும் பார்த்து வாழணும்னு சொன்னா ரொம்ப கடினம். அது 20 வாழ்வு இல்லையா? இதைதான் சொன்னார், பொருள் தேடாதவருக்கு இறைவன் அடைய முடியாது, அருள் தேடாதவருக்கு பொருளும் தேடு அருளையும் தேடு. அதனால சொன்னார், பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை.